முதல்வர் எதுக்காக பெங்களூர் போறார் என்பதை அவர் இன்னும் ஒரு அறிக்கையாகவோ செய்தியாகவோ வெளியிடவில்லை. ஒரு ஏசியமாக அனுமானமாக அவருடைய அமைச்சர்கள் சொல்வதை பார்த்து காவேரி பிரச்சனையை பொறுத்தவரை காவேரியில 2 பிரச்சனை. ஒண்ணு, நமக்கு மாதாந்திர வாரியாக கொடுக்கிற தண்ணீரை அவன் கொடுக்கல, அதை கேட்க போறாங்க. அல்லது மேகதாது கட்டுவானான்னு கேட்க போறாரான்னு தெரியல எனக்கு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி எங்களுக்கு பக்கத்துல போய் கேட்டாக்கா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் வீணா போயிடும். சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லி இருக்காங்க, ஆர்டர் போட்டான் இது மாதிரி வந்து இருக்கா இன்னாருக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கணும், காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்கு, அவங்கிட்ட போய் சொல்லணும். ஒழுங்காற்று குழு இருக்கு, அவங்களோட பேசலாம். 2 பேரும் கேள்வி கேட்கலன்னா சென்ட்ரல் வார்டு கமிஷன் ஒன்று இருக்கு, அவங்க கிட்ட போய் சொல்லலாம். சென்ட்ரல் வார்டு கமிஷன்ன்றது நீர்வளத்துறை அமைச்சருடைய கையில் இருக்கிறது. ஆகையினால சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஏன் நீங்க மாதவாரியா கொடுக்க மாட்டேன்னு கேட்கறதுக்கு அவங்களும் அதிகாரம் உண்டு அந்த மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு. நீங்க போய் கேட்டீங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்க பெட்டிஷன் போட்டு தண்ணியை கொடுக்கறதுனா நாங்க பேசி தீர்த்துக்கிறோம். அப்போ அந்த நம்ம வாங்கணும் பாருங்க, அந்த ஆர்டரு வீணா போயிடும். அதனாலதான் கண்டிப்பா நாம யாரும் போகக்கூடாதுன்னு இப்ப இல்லை, எங்க நாங்க இருக்கும் போதே இந்த மாதிரி எல்லாம் வரும். அந்த நேரத்தில் நாங்க யாரும் போறதில்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா எனக்கு ரைட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்லை. நான் பேச வேண்டியதுதான் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, சென்ட்ரல் வார்டு கமிஷன், மிஞ்சி போனா அந்த நெடுவாழ்வுத்துறை அமைச்சரி. இதுதான் நாம பார்க்கணுமே தவிர நாங்க போய் அவர்கிட்ட போய் நீங்க கொஞ்சம் தண்ணி விட்டுருவீங்கன்னு கேட்டா அந்த ஆர்டரே செல்லாதவன் ஆகிற மாதிரி போயிடாது. அதனால்தான் அதுக்கு ஜாக்கிரதையா எல்லாரும் முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் அவர்கள் போவதற்கு முன்னாலாவது எங்களெல்லாம் கூடாடி பரவாயில்ல, சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளையாவது கூட்டி ஒரு ஆலோசனை செஞ்சிருக்கான். எல்லா எதிர்கட்சிகளோடு கூப்பிட்டு பேசியிருக்கலாம், அதையும் செய்யலை. ஆகையினால முதலமைச்சர் எதுக்காக போறாருன்னு யாருக்கும் தெரியல. நானா யூகித்து சொல்றேன், இதுக்கு போனால் இதாடி வேண்டும். மேகதாது பொறுத்த வரையில அவங்க கபினிக்கு வர தண்ணியே, கேஆர் சாகரோட தண்ணியே, இன்னொரு கார்த்தனோட தண்ணி 3 டைம் கட்டி நம்ம எடுத்துன்றாங்க. அதாவது 60 டிஎம்சி கபினின்னா அந்த அபினியில நமக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, 52 டிஎம்சின்னா அது கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல வழி வர தண்ணி எல்லாம் நமக்கு ஒரு நோமேன்ஸ் ஏரியாது, யாருடைய இதுகள் அது நமக்கு வருது, அதையெல்லாம் நிறுத்திடுவாங்க. ஆக மேகதாது கட்டினாங்கன்னா எந்த விதத்திலும் ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வராது, அதுல உறுதி. ஆகையால இது ஒரு நாள் அறுநாள் பிரச்சனை இல்லை. 1892 இருந்து 1924 இருந்து எத்தனையோ டிரிபியூனல்கள் டெல்லி வரையில இல்ல, இங்கிலாந்து வரையில போய் கேஸ் நடத்தியிருக்காங்க. ஆகையினால இதுல கொஞ்சம் பொறுமை வேணும். 2வது, அது அமைச்சர்கள்
முன்னால் இருந்தவங்க தான் செய்த குளறுபடியால் தான் இப்படி ஆட்சின்னு ஒரு அமைச்சர் சொல்றார். நான் சட்டசபையில இருக்கும்போது கையெழுத்து கூப்பிட்டு கேட்டேன், கர்நாடகத்தில் யாராவது எடியூரப்பா சரியா செய்யல, குமாரசாமி சரியா செய்யல அப்படின்னு யாரும் சொல்றாங்களா? இல்லை. அவங்களோட ஒரே இது மேகதாது தான். அது மாதிரி 1000 பிரச்சனை நமக்கு இருந்தாலும் தயவு செய்து இதெல்லாம் நீங்களா நானான்னு பேசாம, நானும் பேசுறதுதான் ரொம்ப பேசுறேன், அதெல்லாம் அவங்க பேசக்கூடாது. ஏன்னா இந்த காரியம் ஆகணும், நாட்டு பிரச்சனை இது. ஆகையால அடக்கி வாசிக்கணும் அமைச்சர் பெருமக்கள். முதலமைச்சர் அவர்கள் போய் வந்த பிறகுதான் தெரியும் பேசியிருக்கிறியா. அது அப்போ கோர்ட்டுக்கு நான் போகாதப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, நம்ம கையில் கிடைச்சிட்டான், பட்டா கிடைச்சி மாதிரி நமக்கு. அதை வச்சுக்கிட்டு விட்டுட்டு இதுக்கு வரணும். எனக்கு பேர் தெரியாதவரெல்லாம் எங்கிட்ட சொல்லி அவர் என்ன சொன்னாரு கேட்க எனக்கு யாருன்னு அவர் தெரியாது. எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி கடன் வாங்காம ஆட்சி நடத்த முடியாது. ஆனா வாங்குற கடனை என்ன பண்றாங்கிறது தான் சார் இது வேணும். அதுதான் இல்லைன்னு கேட்ட, அதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஜாமீன் போடலாம் அந்த கடனுக்கு. ஆகையினால கடன் வாங்காம எந்த ஆட்சியும் நடக்காது. ஆனா வாங்குற கடனை என்ன செய்யாதுன்னு பார்க்கணும். எங்கேயுமே மாணவர்கள் தேர்ந்தெடுத்தால் ஆட்சி மாற்றம் தான் நடக்கும். மேற்கு அசீனா இருக்கிற என்னாச்சு, அங்க ஸ்டூடெண்ட் தான் எல்லா இடங்களிலும் ஸ்டூடெண்ட் தான் நடத்துறான், எல்லா ஊர்களையும் பார்த்துக்கிட்டோம். அதனால இதே ஆட்சி தான் நாங்க நடத்தணும். 65 போராட்டத்தில் இந்தியர் போராட்டம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலையா? ஆக மாணவர் சமுதாயம் என்றது லேசானது அல்ல. ஒன்று பிரிஞ்சு இருக்கிறவரையும் தனியா இருப்பான், ஆனா ஒன்னா சேர்ந்துட்டான்னா அவனுடைய சக்தி பெருசாகிடும். நமக்கு தெரியாது. இந்தியா முழுக்க அது பரவி இருக்கு. யோசியம் அல்ல, சரி வாய் தருகிறது இல்ல. அவரு இவரு எப்படி வாய் தருவாரு? அவருக்கு அந்த விவகாரம் தெரியும் நினைக்கிறீங்களா, தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல முடியாது. இன்னொரு அமைச்சர் அவரு, இன்னொரு அமைச்சர் அவரு, நான் போட சொல்ல, நான் ஒரு அமைச்சராக இருந்தேன். அவருக்கு எதனா ஆலோசனை சொல்ல விரும்புறீங்களா? மூத்த அமைச்சரா? அவ்வளவு பெரிய ஆளு